வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி சித்தி செய்வது என்பதனையே இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்வதனால் உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் நன்மையாகவே முடியும். சிவனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று நீங்கள் எந்த காரியத்தை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை ஜெபம் செய்கின்றீர்களோ அந்த காரியம் விரைவில் உங்களுக்கு நடக்கும். இதனை வைத்து நீங்கள் நினைத்ததை அடையலாம். இன்னும் இந்த மந்திரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது பதிவில் வரக்கூடிய சக்கரத்தை செம்புத்தகட்டில் வரைந்து கொண்டு அதற்கு விபூதி, மஞ்சள், குங்குமம், பன்னீர், இளநீர், பால் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்துவிட்டு அதற்கு சந்தனம் வைத்துவிட்டு இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் நீங்கள் 48 நாட்கள் ஜபம் செய்து இதனை கட்டிக்கொள்ள வேண்டும். இப்படி கட்டிக்கொள்வதனால் உங்களுடைய அனைத்து காரியங்களும் இதற்கு பின்பு வெற்றிகரமாகவே முடியும். உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது உங்களை எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் விலகிச் சென்று விடுவார்கள். இந்த மந்திரத்தை ஒரு மண்டல காலம் ஜெபித்தால் மட்டும் போதாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் தூய்மையாக இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தின் அதிகபட்ச உருவானது 1,00,000 கொடுக்க முழுமையாக சித்தியாகும். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் 1,00,000 உரு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத அதிசயங்களும் நிகழும். இது சிவபெருமானுடைய மந்திரம் என்பதனால் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த 48 நாட்கள் உங்களுக்கு அளவற்ற துன்பங்களும் இடைஞ்சல்களும் ஏற்படலாம். ஆனால் இதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு மனதுடன் சிவனை எண்ணி எந்த இடையூறு வந்தாலும் காலம் தவறாமல் இந்த மந்திரத்தை ஜெபித்து சித்தி செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இது சிவனின் ஆசியால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று இந்த மந்திரத்தை வைத்து இன்னும் அநேகமான காரியங்கள் செய்யலாம். அதாவது யாருக்காவது உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை கூறி விபூதி இட அவர்களுடைய உடல் நலமானது நலம் பெறும். அதே போன்று வீட்டிற்கு துஷ்ட சக்தி வருகின்றது, அதனை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணி இந்த மந்திரத்தை மனதில் ஜெபித்து பிறகு விபூதியை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க அந்த விபூதியானது அவர்கள் வீட்டில் இருக்கும் வரை அந்த துஷ்ட சக்திகள் எதுவும் அங்கு அணுக முடியாது. தெய்வ கடாட்சத்துடன் இருக்கும். இது போன்ற அநேகமான காரியங்களுக்கு இந்த மந்திரம் உதவும். இதனை எல்லாம் நீங்கள் மந்திரம் ஜெபிக்கும் அந்த 48 நாட்களில் உங்களுக்கே உணர்த்தும் அனுபவங்களால் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எனவே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.